கடுமையான வறட்சி நிலவுகின்ற இந்த நேரத்தில் கொடிவேரி பாசனத்துக்கு மட்டும் 9 TMC தண்ணீரை விட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஆண்டு ஒதுக்கீடு 4.65 TMC மட்டுமே. காளிங்கராயனுக்கு 15 நாட்கள் உயிர் தண்ணீர் விட்டார்கள். 27ஆம் தேதியோடு நிறுத்தப்பட்டிருக்கின்றது. இன்னும் காளிங்கராயன் கால்வாயில் தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கின்றது. அதற்கு தக்க பதில் அவர்களால் சொல்ல முடியவில்லை. ஆகவே இல்லீகலா போயிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னா, அந்த காளிங்கராயன் கரையில ஏராளமான சாயப்பட்டறைகள் இருக்கு, தோளாலைகள் இருக்கு. அந்த தண்ணி போனாதான் தொழில் நடத்த முடியும். ஏன்னா தண்ணி எடுத்த தண்ணி மாசுபடுத்தி நள்ளிரவு 12 மணிக்கு மேல அந்த ஆத்திலே கால்வாயில் விடுறதுக்கு ஒரு வாய்ப்பு. அதனால அந்த கால்வாயில தண்ணி போயாகணும். போகலின்னா தொழில் நடத்த முடியாது. அவங்க கவனிக்க வேண்டியவர்களை கவனிக்க விதத்துல கவனிச்சிடுறாங்க. அதனுடைய வெளிப்பாடுதான் இன்னைக்கு சட்டத்துக்கு புறம்பா தண்ணி அங்க போயிட்டு இருக்குது. எங்களுடைய கோரிக்கை ஒரே ஒரு கோரிக்கை, கீழ்பவானி அணை நீர் நிர்வாகத்தில் காவிரி தீர்ப்பை நடைமுறைப்படுத்துங்க. காவிரி தீர்ப்பை நடைமுறைப்படுத்துங்க. நடைமுறைப்படுத்தா போனா நீங்க ஆட்சியிலிருந்து கீழே இறங்குங்க. இது காவிரி தீர்ப்பு நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒரு தீர்ப்பு. அது கெசட்ல வெளிவந்த உடனே இட் இஸ் இன் ஃபோர்ஸ், நடைமுறைக்கு வந்தாச்சு. காவிரி மேலாண்மை ஆணையம் ஒழுங்காட்டுக்குள்ள எல்லாம் அமைச்சாச்சு. இப்ப கர்நாடகாவை நாம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், தீர்ப்பை மதிச்சு நடன்னு. அதே தமிழ்நாட்டுல மதிச்சு நடக்கணும் அல்ல. கீழ்பவானி அணை நீர் நிர்வாகத்தில் காவிரி தீர்ப்பை மதிப்பதில்லை. என்ன சொல்றாங்கன்னா, நீர்வளத்துறை அதிகாரிகள் எங்களுக்கு பதில் சொல்லும் போது, நாங்க 1984 காம்படியம் ரெகுலேஷன்ஸ் வரைவு விதிமுறைப்படிதான் நீர் நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். காவிரி தீர்ப்பு நாங்க பண்றதில்லைன்னு சொல்றாங்க. அதே நேரத்துல நீதிமன்றத்துக்கு, உச்ச நீதிமன்றத்துக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, all the old GOs and compendium regulations cannot be enforced after final order of tribunal functioning under an act of parliament under article 262 of the Indian Constitution. அங்க நீதிமன்றத்துக்கு சொல்லும் போது நாங்க காவிரி தீர்ப்புப்படிதான் நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்னு சொல்றாங்க. எங்களுக்கு சொல்லும் போது காவிரி தீர்ப்புப்படி அல்ல, பழைய காம்படியம் ரெகுலேஷன்ஸ் படிதான் நிர்வாகம் பண்றோம்னு சொல்றாங்க. மீனுக்கு வாழையும் பாம்புக்கு தலையும் காட்டுறாங்க, இரட்டை வேடம் போடுகின்றார்கள். இதனால விவசாயிகள் மத்தியில திட்டமிட்டு ஒரு மோதல் போக்கை இவர்கள் உருவாக்கி விட்டார்கள். இப்போ நாங்க வெளியே வந்திருக்கிறோம். விவசாயிகளுடைய கருத்து கேட்டுதான் சொல்ல முடியும். தனிப்பட்ட முறையில் சொல்ல முடியாது. இப்ப காத்திருப்பு போராட்டம் நாம தொடர்வதா இல்ல அவங்க பேச்ச நம்பி 2 நாளுக்குள்ள நாங்க நல்ல முடிவு சொல்றோம் நம்புங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆக தள்ளி வைக்கிறதா இல்ல தொடர்ந்து நடத்துறதா எல்லாம் கருத்து கேட்டுதான் முடிவு சொல்ல முடியும். ஆமா, இப்போ கோடையில தரக்கூடாது. கர்நாடகாவிலும் சரி தமிழ்நாட்டிலும் சரி கோடை பாசனம்ங்கிறது கூடாது. காவிரி தீர்ப்புப்படியும் கூடாது. 1924 உடன்படிக்கையின் படியும் கூடாது. ஆனா ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாசம் 5ஆம் தேதி தமிழ்நாட்டுல காவிரி வடிநிலத்தில் இருக்கக்கூடிய கீழ்பவானி அணை திறந்து கொடிவேரி பாசனத்துக்கு விடுறாங்க. அவங்களுக்கு விட வேண்டிய நீர் அளவு 4.65 TMC ஆண்டு ஒதுக்கீடு. ஆனா ஒரு பாகத்துக்கு மட்டும் 9 TMC விடுறாங்க. என்ன நியாயம் இது? அது நீர்வளத்துறையானது தன்னுடைய விருப்பு வெறுப்பு மற்றும் ஆதாய அடிப்படையிலேயே நீர் நிர்வாகத்தை நடத்தி கொண்டு இருக்கின்றது என்ற குற்றச்சாட்டை நாங்க சுமத்துறோம். இல்லைன்னு சொன்னா 10 கோடி ரூபாய் பரிசு. என் பேரு நல்லசாமி, கீழ்பவானி பாசன பயனாளிகள் நலச்சங்கம்.